7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் மருத்துவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும். மருத்துவர்கள் மீது வழக்கு தொடரும் முன்பு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். மருத்துவர்களை தாக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை மருத்துவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி சனிக்கிழமையன்று தமிழகம் முழுவதும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவர்கள் ஆதரவு மட்டும் தெரிவித்துள்ளனர். அரசு ஆணை 48/2008 பெறப்பட்ட ஆணைப்படியாக யார் தாக்கினார்களோ அவர்களை கைது செய்ய ஒரு வழிமுறையை கொண்டு வர வேண்டும் தமிழக அரசு. ஏற்கனவே 2008 பெறப்பட்ட இந்த ஆணை இன்னும் அமலுக்கு வரமாட்டேங்கிறது. அதாவது 2008 ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு நம்ம தமிழ்நாடு அரசு நமக்கு ஒரு மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை ஈன்றது. அந்த வழிமுறையின்படி யாவரும் இன்று கைது செய்யப்படவில்லை. அதில் ஹாஸ்பிட்டலை தகர்ப்பவர்களுக்கு 10 ஆண்டு சிறை காவல் தண்டனை, அதாவது நான் பெயிலபிள் அரெஸ்ட் ஃபார் 10 years அந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்குது 48/2008. அதை அமல்படுத்த சொல்லியும் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். விபத்து, பிரசவம் உள்ளிட்ட அவசர சிகிச்சை பிரிவுகள் தனியார் மருத்துவமனையில் வழக்கம் போல் இயங்கின.